ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஏன் புன்னுருவல் ஆரம்பத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். நேற்று முன்தினம் உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், 60 தொடக்கம் 65% உண்மைகளை சுரேஷ் சாலே கூறிவிட்டார். ஆனால் எப்படி அந்த விடயங்களை கூறினார் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் மேலதிகமாக கூற முடியாது. அந்த மேலதிகமாக நாம் கூறுகின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு கட்டத்துக்கு அதை எடுத்துச் செல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த விடயம் வெளிவரும் என்று நாம் திட்ட தெளிவாக நேற்று முன்தினம், குறிப்பாக சொல்ல போனால் 8/6/2026 அன்று நாம் இதே செய்திகளுக்கு அப்பால் தளத்திலே உறுதிப்படுத்தியிருந்தோம். சுரேஷ் சாலே 60 தொடக்கம் 65% உண்மைகளை கூறிவிட்டார் என்று. நேற்று முன்தினம் நாம் எதனை குறிப்பிட்டோம் என்பதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். அதற்கு பின்னர் தான் மிக முக்கியமான கட்டங்கள் இருக்கிறது. சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் 60-65% உண்மைகளை அவர் அங்கு கூறிவிட்டார். பொதுவாக அவர்களுடைய உளவியல் ரீதியாக பார்த்தால் மனங்களுக்குள் தொடர்ச்சியாக யாரிடமும் சொல்ல முடியாது பூட்டி வைத்திருந்த உண்மைகளை சொல்லுகின்ற போது அவர்களை அறியாமல் உளவியல் ரீதியாக ஒரு பலவீன நிலை ஏற்படுவது இயல்பாக இருக்கிறது. அது மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டது. அது நாங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை தொடர்ச்சியாக மறைத்து கொண்டிருந்தால் திடீரென்று ஒருவரிடம் கூறுகின்ற போது ஒன்றில் அழ வேண்டும் அல்லது எங்களுடைய உடலை நாங்களே வருத்தி கொள்ள வேண்டும். அந்த நிலைமைதான் இப்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் பல உண்மைகளை கூறிவிட்டார். பிள்ளையானும் சில விடயங்களை கூறிவிட்டதாக உள்ளகத்தில் மிக நம்பத்தகுந்த தகவல்கள் கூறுகின்றன. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு யார் கூறியவர்கள் என்று கூறலாம். கூறியவர்கள் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊடகவியலாளராக, ஒரு புலனாய்வு ஊடகவியலாளராக இந்த தகவலை இந்த தளத்திலே இதனோடு நிறுத்திக் கொள்கிறோம். உளவியல் ரீதியாக அவருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் அவர் நீண்ட காலமாக பூட்டி வைத்திருந்த பல உண்மைகளை திறந்து விட்டார். அதனை திறந்தால் அவருடைய மனம் பெரிய அளவிலே இப்போது ஒரு இலகு நிலை அடைந்திருக்கின்றது. அந்த இலகு நிலை அடைகின்ற போது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இப்போது வெளியிலே பதறுகிறவர்களை பார்த்தால் யார் என்று பாருங்கள். அந்த பதறுகிற கூட்டத்தில் எங்காவது ராஜபக்ச கூட்டம் இருக்கிறதா என்று தேடிப்பாருங்கள். ஒருவரையும் காண மாட்டீர்கள். இன்றைய கூட்டத்தில் கூட நாமல் ராஜபக்ச இல்லை. ஏன் ஆக குறைந்த இன்றைய கூட்டத்துக்கு மஹிந்த ராஜபக்ச வயது முதிர்ச்சியால் செல்ல முடியாத சமல் ராஜபக்ச சென்றிருக்கலாம், அல்லது கோட்டாபாய ராஜபக்ச யாரும் போகவில்லை. அந்த ஆதரவுக்கின்ற அறிக்கை கூட வெளியிடவில்லை. இந்த சமூக வலைத்தளத்தில் கூட ஒரு அறிக்கை வெளியிடலாம். அவ்வாறெல்லாம் வெளியிடவில்லை என்றால் நீங்கள் பாருங்கள், அனுர ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். எங்களுக்கு மக்கள் தந்த ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஒரு முடிவு கட்டாமல் வெளியேறுவதில்லை என்று அனுர தரப்பு முடிவெடுத்திருக்கின்றது. இப்போது அதனை பார்த்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாம் கூறியிருந்தோம், பல விடயங்களை மேற்கோள் காட்டியிருந்தோம். அடுத்ததாக என்ன இடம்பெறப் போகிறது என்று, எவ்வாறு இடம்பெறும் என்கின்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. கொழும்பின் அரசியல் களம் முற்று முழுவதமாக சூடு பிடித்திருக்கின்றது, அல்லது ஒரு பதட்டம் அடைந்திருக்கிறது. மக்களுக்கு அல்ல, இந்த ராஜபக்ச கூட்டத்துக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொழும்பில் இன்னும் ஒரு சில தினங்கள் அல்லது வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது இன்னும் 2 வாரங்களுக்குள் ராஜபக்ச கூடாரத்தில் இருந்து கூட பலர் தூக்கப்பட இருக்கின்றார்கள், பலர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள். சுரேஷ் சாலே விசாரணை கிட்டத்தட்ட முடிவுறுத்தப்படும் அளவுக்கு சென்று விட்டது. அந்த சுரேஷ் சாலே தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயற்பட்டார் என்பதனை இன்று நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த ஆலயங்களுக்குள் அவர் எப்படியான வகையில் மக்களினுடைய தொகைகளை கணக்கெடுத்திருக்கின்றார், அதற்காக பயன்படுத்தப்பட்டவரிடம் இவர் எப்படி ஒரு பிரதானமான ஹோட்டல் ஒன்றிலே மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் என்ற யாருமே எதிர்பார்த்திராத மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சில தகவல்களை உத்தியோகபூர்வமாக வெளிவருவதற்கு முன்னர் வெளியிடுவதிலும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. அதனால் தான் நாம் சில தகவல்களை ஒரு தகவலின் அடிப்படையில் பதிவு செய்து விட்டு செல்கிறோம். என்றால் பலரும் ஆர்வமாக தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக கேட்கிறீர்கள், அந்த தகவலை நீங்கள் கூறிவிடுங்களேன் என்று. ஆனால் அந்த தகவல் உத்தியோகபூர்வமாக வருகின்ற போதுதான் அதற்குரிய நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். இப்போது தூக்கத்தை இழந்திருக்கிறார் கோட்டாபய ராஜபக்ச. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் நம்பாதீர்கள். ஏனென்று சொன்னால் சுரேஷ் சாலேவின் விசாரணை என்பது கிட்டத்தட்ட முக்கிய கட்டத்தை நகர்ந்து அடுத்த கட்டத்துக்குள் சென்று விட்டது. பிள்ளையானுக்கு இந்த இடத்தில் பெரிய நன்றி சொல்ல வேண்டும். சுரேஷ் சாலேவை எப்படி இந்த விடயங்களுக்குள் இழுத்துச் செல்வது என்ற போது ஆசாத் மௌலானாவின் அந்த வாக்குமூலம் மட்டும் போதாது. ஆனால் சுரேஷ் சாலேவினுடைய அந்த கைதுக்கான மிக முக்கிய தகவல்களையும் சில நம்பத்தகுந்த ஆதாரங்களையும்
வழங்கியதன் அடிப்படையில் தான் இப்போது சுரேஷ் ஆலவினுடைய கைதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பிள்ளையான் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமதாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வழக்கு விவகாரம் இப்போது மிக முக்கியமான ஒரு கட்டத்திலும் பிள்ளையானுடைய உதவி இருந்திருக்கிறது என்றுதான் இங்கு அறிய கிடைக்கிறது. அனைத்தும் வெளிவர் எப்படியும் இந்த ஒரு சில மாதங்களுக்குள் பல எதிர்பார்த்திராத தகவல்கள் அரசு தரப்பிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் கூறினீர்கள் 8ஆம் தேதி கூறியதாக, அது தொடர்பில் என்ன இருக்கிறது என்று. ஆனந்த விஜயபால என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். இந்த சுரேஷ் ஆலவுக்கு எப்படியான உதவிகள் செய்யப்பட்டது, அவருக்கு என்னென்ன விடயங்கள் கையாளப்பட்டது, வீட்டிலிருந்து உணவு கொடுக்கப்பட்டது, வீட்டிலிருந்து உடை கொடுக்கப்பட்டது, வாரத்தில் ஒரு முறை சமைத்த உணவு வீட்டிலிருந்து வருகின்றது, வாரத்தில் ஒரு முறை அவருக்கான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றது, அவருடைய தோல் நோய் ஒன்று இருந்தது, அதற்காக கூட விசேட வைத்திய நிபுணர்கள் வந்தார், இவருக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்தோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயண தடை விதித்த பின்னர் தான் இந்த கம்பன்பில, வீரவன்ச, சரத் வீரசகர போன்ற இனவாதிகள் அந்த இனவாதத்தை கக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தென்னிலங்கையில் இந்த இடத்திலே மக்களை பாராட்ட வேண்டும், மிகவும் அமைதி காக்கின்றார்கள். தென்னிலங்கை மக்கள் நிதானமாக இருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்கள் அல்லது 72 மணித்தியாலங்கள் அல்லது வரப்போகின்ற வாரம் கொழும்பின் ஒரு பெரும் நிகழ்ச்சிக்கான மாதமாக இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கான மாதம் என்று கூறினால் அது பெரும் கைதுகளிலும் தென்னிலங்கை ஒரு ரணகளமாக போகின்றது. அந்த காலப்பகுதியிலே இவர்கள் ஒரு பெரும் இனவாத விடயத்தையும் கையாளுவதற்கு இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய இனவாதிகளும் தயாராக இருக்கிறார்கள். இப்போது ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே மிக தெளிவாக கூறியவற்றை நீங்கள் ஒரு முறை கேளுங்கள். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாம் கடும் போக்குவாத எண்ணங்கள் கொண்டவர்களை இந்த தாக்குதலுக்கு ஈடுபடுத்தி வழிநடத்தியதாக சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது என துவான் சுரேஷ் சலே என்பவர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட தேவாலயங்களுக்கு 4 முஸ்லீம்களை அனுப்பி அந்த தேவாலயங்களில் பொதுவாக ஆராதனைகளின் போது பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட மிக முக்கியமான தகவல்களை திரட்டியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் குறிப்பாக நீர்கொழும்பில் காணப்படும் தேவாலயங்களில் பூஜைகளில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை திரட்டிய பிரதான சந்தேக நபரை சாட்சியாளர் ஒருவர் அடையாளம் கண்டுள்ளார். இந்த அடையாளம் காணப்பட்ட நபர் ISIS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் எனவும் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் இந்த நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த புலனாய்வு தகவல் வழங்குனர் ஒருவர் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளார். எனினும் இந்த புலனாய்வு தகவல்களை இராணுவ புலனாய்வு பிரிவினர் உதாசீனம் செய்துள்ளனர். இதனால் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் இராணுவ புலனாய்வு பிரிவு உயர் அதிகாரி ஒருவரினால் நடத்தப்படுவதாக புலனாய்வு தகவல் வழங்குனர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை வழங்கிய புலனாய்வு தகவல் வழங்குனரை சட்டவிரோதமான முறையில் கைது செய்து நீண்ட காலம் தடுத்து வைத்திருந்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். பின்னர் இந்த தகவல்களை வழங்கிய நபரை சுரேஷ் சலே கொழும்பு தலதாரி ஹோட்டலுக்கு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதலுக்கு தேவையான பின்னணியை திட்டமிட்ட அடிப்படையில் உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது நிரூபணமாகியும். இதன்படி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தி
பலரது உயிர்களை காவு கொண்டு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாடை ஏற்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு உதவியதாகவும் இந்த தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான தகவல்களை தாக்குதல் நடத்தப்பட முன்னரும் அதன் பின்னரும் மூடி மறைத்ததாகவும் சலே மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நுகேகொடையில் வைத்து துவான் சுரேஷ் சலே கைது செய்ய ஆனந்த விஜயபால தொடர்ந்தும் கூறுகையில், சிறைச்சாலையில் அவருக்கு எவ்வித துன்புறுத்தல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பது குறித்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டதுடன் அவரது நெருங்கிய உறவினர்களுக்கும் இது குறித்து அறிவிக்கப்பட்டது. சந்தேக நபருக்கு ஒவ்வொரு வாரமும் சட்டத்தரனை சந்தித்து சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் மனைவி, தாய் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்களுடன் தொலைபேசியில் பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதி சனிக்கிழமை தோறும் நெருங்கிய உறவினர்கள் அவர்களை பார்வையிடுவதற்கும் வீட்டிலிருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் ஆடைகளை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலே என்ற சந்தேக நபரை நீதவான் சிறைச்சாலைக்கு வந்து பார்வையிட்டுள்ளார். நீதவான் பார்வையிட்ட போது சித்திரவதை செய்யப்பட்டதாகவோ துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவோ சந்தேக நபர் எவ்வித முறைப்பாடுகளையும் நீதவானிடம் குறிப்பிடவில்லை. சந்தேக நபரை மருத்துவ நிபுணர்களிடம் பரிசோதனைக்கு உட்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைக்கு அமைய மருத்துவ நிபுணர்களிடம் காண்பித்து தேவையான சிகிச்சைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலேவை தோல்நோய் மருத்துவர் ஒருவரிடம் காண்பித்த போது அவருக்கு குஷ்ட நோய் இருப்பதாக கூறி அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் ஊட்டச்சத்து நிபுணர் ஒருவரிடம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவருக்கு சில பரிசோதனைகள் முன்னெடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் சுரேஷ் சலேவுக்கு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் சுரேஷ் சலே போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தார். அதுவரை செயற்பட்டதை விட முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் சுரேஷ் சலேயின் நடத்தைகள் மாற்றம் பெற்றன. இந்த கோட்டாபயவுக்கு எதிரான உத்தரவின் பின்னர் விசாரணைகளுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுரேஷ் சலே தொடர்ந்து செயல்பட்டார். விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தார். சந்தேக நபர் விசாரணைகளுக்கு எந்தவிதமான ஒத்துழைப்பையும் வழங்காது விசாரணைகளை குழப்பும் வகையில் ஒத்துழையாமை நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. சத்தியக்கிரக போராட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களுக்காக இந்த விசாரணைகளை நிறுத்துவதற்கு நாம் தயாரில்லை. மிக தெளிவாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பயணத்தடை ஏற்பட்ட பின்னர் தான் சித்திரவதைக்குள்ளாகின்ற தகவலை வெளியிடுகின்றார்கள். அவருக்கு உறக்கமில்லை என்கின்றார்கள், உறங்குவதற்கு இடமில்லை என்கின்றார்கள். எனவே கோட்டாபய ராஜபக்சவினுடைய கைது உறுதிப்படுத்தப்படுகின்றதா அல்லது அச்சப்படுகிறார்களா என்கின்ற கேள்வியை ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாது அவர் குறிப்பிடுகின்ற போது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் தற்போது வெளிவரும் நிலையில் ஒரு தரப்பினர், குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட்ட இவர்கள் கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் என்கின்ற வகையில் மக்களை குழப்புவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இவருடைய வாழ்க்கையில் இப்போது இவர்கள் செய்வது குழப்பம் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருக்கின்றது. இருப்பினும் கோட்டாபய ராஜபக்ச பயணத்தடை விதித்த பின்னர் சுரேஷ் சலே எதுவும் தனக்கு கிடைக்கவில்லை என்று இந்த உதயகம்மன் விலை நான் தொடர்ச்சியாக கூறி வருகிறேன். கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை, உதயகம்மன் விளைவின் விவகாரத்தின் பின்னர் தான் இந்த நடைமுறை இப்போது கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இந்த உணவு தவிர்ப்பாக இருக்கலாம், இன்னும் பெற்ற இன்னொரு விடயங்கள் எல்லாம் இவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் அதிக அளவில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் சாட்சிகளை பாதுகாப்பதில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அதிக கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்று ராஜபக்ச குடும்பத்தினருக்கு உறுதுணையாக செயற்பட்ட வழக்குகளில் சிக்கியவர்கள் தற்போது தற்கொலை செய்து கொள்ளுகின்ற சூழ்நிலை அல்லது மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலை என்று பல்வேறுபட்ட சூழ்நிலைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் பலர் மரணிக்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த போது அரசுக்கு எதிராக கதைத்தால் அவர்கள் கடத்தி காணாமலாக்குதல் அல்லது படுகொலை செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதையும் நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கை வாழ் மக்கள் அறியாத விடயம் அல்ல இது. இவ்வாறான சூழ்நிலையில் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலே முழுமையான விவரங்களை தெரிவித்த கபில அரவிந்தரி சில்வாவின் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்கல் சம்பந்தமான விசாரணைகளில் சிக்குண்டிருக்கும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலவை தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைக்குள் இருப்பதாகவும் அவ்வாறான சூழ்நிலை அவர் நெருக்கடிகளை சந்திப்பதாகவும் நீதிமன்றத்திலே இவர்கள் தரப்பிலே கூறப்படுகிறது. சாதாரணமாக ஒரு புலனாய்வு அதிகாரியின் மனநிலை தெரியும். ஆனால் இப்போது இவர்கள் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள் அவர் இறக்கப் போகிறார் என்று. எங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு ஊடகவியலாளராக நீண்ட காலம் இந்த ஊடக பரப்பில் இருப்பவர்களாக சுரேஷ் சாலவின் வைத்தியசாலை விவகாரத்திலும் நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இவர்களை பொறுத்தவரையில் அன்று ஒரு பெரும் வழிபாட்டு தலங்களிலே தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் சிலவேளை சுரேஷ் சாலை தங்கியிருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலையில் இந்த விசமிகள் யாராவது ஏதாவது நாசகார செயல்களில் ஈடுபடுவார்களோ என்கின்ற அச்சம் பரவலாக இருக்கின்றது. ஒருவேளை அவர் ஏதாவது செய்த பின்னர் அவருக்கு நாங்கள் கூறினோம் தானே மன உளைச்சல் என்று. நம்முடைய அறிவு கட்டிய வகையில் சுரேஷ் சாலவின் குடும்பத்தினருக்கு ஒரு பெரும் அழுத்தம் இருப்பதை அறிய முடிகிறது. நீண்ட நாட்களாக வெளிப்பரப்புக்கு குடும்பத்தை காட்டாத சுரேஷ் சாலை திடீரென்று இந்த குடும்பம் வருகிறது என்றால் குடும்பத்தை வெளியில் வர வைத்து இந்த சுரேஷ் சாலவுக்கு அழுத்தத்தை இந்த தரப்பு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த நாசகார வேலைகளில் ஈடுபட்டவர்கள் கொடுக்கிறார்களோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வயது விவகாரங்களிலே குழப்பம் இருக்கிறது. அதற்கு அப்பால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இந்த குடும்பத்தை வைத்து நீர் ஏதாவது உண்மைகளை கூறினால் உன்னுடைய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது அல்லது உன்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற சுரேஷ் சாலவின் குடும்பத்தை இந்த கோட்டாபாய தரப்பு மிரட்டுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் பொதுவாக இருக்கின்றது. இது தொடர்பில் விரிவான விசாரணை ஒன்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. காரணம், இந்த விடயங்கள் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ச தரப்பை பொறுத்தவரையில் சொல்ல போனால் இப்போது ஆட்சியில் அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது அல்லது அதிகாரிகள் மட்டத்திலே முழுமையாக துடைத்தளிக்கப்படவில்லை. அந்த அவர்களுக்கான செல்வாக்கு என்பது ஆங்காங்கே மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுரேஷ் சாலவின் குடும்பம் தொடர்பில் உடனடியாக அரசு கரிசனை செலுத்த வேண்டும், பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த தரப்பினர் சுரேஷ் சாலவை கை வைக்க முடியாது விட்டால் இப்போ ஒருவேளை சுரேஷ் சாலவின் நிலைமைகளை பார்த்த மகன் அல்லது மனைவிகள் தொடர்பில் இவர்கள் ஏதாவது கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்து அவர்களையும் கூட ஒரு நெருக்கடிக்குள் தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் சுரேஷ் சாலவுக்கு இந்த நிலைமை வருவதற்கு அரசாங்கம் காரணம். எனவே குடும்பத்தினர் மிக நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை அவர்கள் சொல்லலாம். நாம் சில விடயங்களை இந்த இடத்திலே தவிர்க்கிறோம் என்று சொன்னால் சொல்லக்கூடாது, அப்படி நடந்துவிடக்கூடாது என்பதனால். எனவே இந்த விடயத்திலே மிக கரிசனை அவசியமாக இருக்கின்றது. இந்த கரிசனை தவறுமாக இருந்தால் ராஜபக்ச தரப்பை பொறுத்தவரை சொல்ல போனால் அவர்கள் உள்ளுக்குள்ளும் கட்டிக்காரர்கள், வெளியிலும் கட்டிக்காரர்கள். அந்த வகையில் அவர்கள் மிக ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலே மிக நல்ல உதாரணம் வெளியிலே கொட்டி கிடக்கின்றது. வழக்குகள் ஜூலை மாதம் என்பது கைதுகளுக்குரிய மாதம் என்று ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது பல வழக்குகள் திகதியிடப்படுகின்றன, விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. நாமல் ராஜபக்ச, யோசித்த ராஜபக்ச மற்றும் பிமல் வீரவன்சவின் சகோதரர் தொடர்பான வழக்குகள் எல்லாம் இப்போது உடனடியாக விரைவாக நீதிமன்றத்திலே வழக்குகள் நீண்ட காலமாக நல்லாட்சி வழக்குகள் தான். இதுக்கும் இந்த அரசுக்கும் தொடர்பில்லை. 40 அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தி 9 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவின் சகோதரர் சகரத் வீரசேகரவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த பயண தடையை விதித்திருக்கின்றது. பல வழக்குகள் இப்போது விரைவாக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த சூழ்நிலையையும் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது. இப்போது பிமல் வீரவன்சவின் விவகாரம் இந்த அளவில் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணைகளில் தகுந்த ஆதாரங்களின்றி தன்னை கைது செய்யதை தடுக்க கோரி சிரேஷ்ட காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால்,
ஜமீல் சம்பந்தமாக அன்று இருந்த 2017 ஆண்டு காலப்பகுதியில் சீனியர் டிஐஜியான பூஜித ஜெயசுந்தரவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஜமீல் பற்றிய கடிதத்தை விசாரிக்கும்படி கடைசியாக வருண ஜெயசுந்தரவு தான் கூறப்பட்டது. அப்போது வருண ஜெயசுந்தர டிஐடியின் அதாவது டிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தார். அதாவது அந்த மிக முக்கிய பொறுப்பில் இருந்தார். 2019 ஆண்டில் டிஐடியின் பணிப்பாளராக இருந்த வருண ஜெயசுந்தர ஜமீல் ஒரு தீவிரவாத எண்ணத்தை கொண்டவர் அல்ல என்ற பதிலை பூஜித ஜெயசுந்தரவுக்கு அனுப்பியிருக்கின்றார். அது தொடர்பில் ஒரு சந்தேகம் வருகின்ற போது மீண்டும் பூஜித ஜெயசுந்தர குறிப்பிடுகின்றார். அது தொடர்பில் மேலதிகமாக ஒரு விசாரணையை செய்யுங்கள் என்று கூறப்பட்ட போது 2019 ஏப்ரல் 8 வருண ஜெயசுந்தர பூஜித ஜெயசுந்தரவுக்கு அதே பதிலை திரும்பவும் அனுப்புகிறார். பூஜித ஜெயசுந்தர சொல்லுகிறார், இதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் வருண ஜெயசுந்தர மீண்டும் அதே பதிலை அனுப்புகின்றார். அது மட்டுமல்லாது அப்படி உறுதிப்படுத்தி 2 வாரங்களில் ஜமீல் தற்கொலை செய்து கொள்கிறார். ஏப்ரல் 8 குண்டு தாக்குதலை தயார்படுத்தி கொடுத்தவர் ஜமீல் என்று கூறப்படுகிறது. அவர் கூறுகின்றார், பூஜித சொல்லுகின்றார் வருண ஜெயசுந்தரவிடம், இந்த அறிக்கையில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது, மீண்டும் மீண்டும் பாருங்கள் என்று அவர் தலையில் அடித்து கூறிய போதும் கூட இவர் அதனை செய்யவில்லை. இவர் அதே அறிக்கையை மீண்டும் கொடுக்கிறார். இதே வருண ஜெயசுந்தர தான் 52 நாள் சட்டவிரோதமான அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட டிஐடியின் பணிப்பாளர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்த காலங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த காலப்பகுதியில் 52 நாட்கள் டிஐடியின் பணிப்பாளராக மீண்டும் வருண ஜெயசுந்தர வந்திருக்கிறார். இவர்தான் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார், தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இனி இந்த விடயங்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், நீதிமன்ற விவகாரம் இதில் எப்படி கையாளப்படும், விசாரணைகளுக்கு தேவை என்று சொன்னால் ரீட் மனு தாக்கல் செய்தவர்கள் அழைத்து வர முடியுமா என்கின்ற சட்ட ஏற்பாடுகள் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டது. இது அங்கிருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல் ஆகியவை தொடர்பான அருணவன், சாந்தரூபன் ஆகிய இருவரும் இனிய பாரதியின் வாகனங்களுக்கு ஒருவர் சாதியாகவும் மற்றவர் உதவியாளராகவும் இருந்துள்ளனர். தற்போது புலனாய்வு பிரிவுகளின் விசாரணை வலயத்துக்குள் தேடப்பட்டு வரும் புலனாய்வாளர்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் இவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் எனது உள்பொட்டிக்கு தகவல்களை தருமாறு இப்போது கேட்டிருக்கின்றார். முன்னாள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு, அவருடைய தந்தையாருடைய படுகொலை, இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகளை எதிர்கொண்டவர். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டோர் விசாரணைகளை தீவிரமடைந்துள்ளதனால் மேற்படி இருவரின் தகவல்கள் முக்கியமானதாக தேவைப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அருணவன் மற்றும் சாந்தரூபன் ஆகிய இருவர், இனிய பாரதியினுடைய சாரதிகள் இருவரை உடனடியாக அவருடைய விவரங்களை தாருங்கள் என்று இவர் கேட்டிருக்கின்றார். விசாரணை அடுத்த கட்டத்தை சென்றிருக்கின்றது. அது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இது வேறு விடயம். அது மட்டுமல்லாது 11 மாணவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒரு நல்ல சம்பவம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் கடத்தல் காணாமலாக்குதல், குறிப்பாக 11 இளைஞர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுரவர்த்தன இன்று அதில் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு முன்னரே நாம் பல செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 5 மாணவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் விடயத்தை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த சட்டத்தரணி அமரர் கௌரி சங்கரி தவராஜா அவர்களின் வழக்கின் அடிப்படையில் அந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு 11 மாணவர் விவகாரம் ஒரு நீண்ட விடைக்கம் அதுக்குள் வந்திருந்தது. அது ஒரு நீண்ட வழக்கு விவகாரமாகவும் இருப்பதனால் அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை விரைவாக தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அடுத்த கட்டத்துக்கு கடந்திருக்கின்றது. இந்த வாரம் அடுத்த வாரங்களில் கைதுகள் அதிக அளவில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தூக்கத்தை இழந்த கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா அல்லது அவர் முன்பிணை பெறுவாரா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நீதிமன்ற பொறுமுறைகள் எவ்வாறு கையாளப்பட இருக்கின்றன என்கின்ற பல்வேறுபட்ட சட்ட ரீதியான நெருக்கடி நிறைந்த ஒரு காலமாக இருக்கின்றது. உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். சுரேஷ் ஆலவை பொறுத்தவரையில் அவருக்கு எதிர்த்தரப்பில் இப்போது அந்த கூடாரத்துக்குள் இருக்கின்றவர்களால் தான் மன அழுத்தம். அந்த கூடாரத்தில் இருக்கின்றவர்கள் சுரேஷ் ஆலவின் குடும்பத்தை பயண கைதியாக வைத்திருக்கின்றார்களோ என்கின்ற சந்தேகமும் இங்கு எழுகின்றது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன்.